Good morning children. இந்த கிளாஸ்ல நம்ம ஆர்த்தோகனல் மேட்ரிக்ஸ் பத்தி பார்க்க போறோம். அதாவது தமிழ் மீடியத்துக்கு சொல்லப் போனா செங்குத்து அணி பத்தி பார்க்க போறோம். ஆர்த்தோகனல் மேட்ரிக்ஸ்னா என்ன அப்படின்றதை இங்க டெஃபினிஷன்ல கொடுத்திருக்காங்க. என்ன அப்படினு பாத்தீங்கன்னா a square matrix A is called orthogonal if A transpose is equal to I. A transpose is equal to I. அதாவது ஒரு சதுர அணியை செங்குத்து அணின்னு எப்போ சொல்லுவோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா அந்த மேட்ரிக்ஸையும் அதனுடைய டிரான்ஸ்போஸையும் மல்டிப்ளை பண்ணும்போது உங்களுக்கு யூனிட் மேட்ரிக்ஸ் கிடைச்சிருச்சுன்னா தட் இஸ் கால்ட் தி ஆர்த்தோகனல் மேட்ரிக்ஸ். இங்கே என்ன கொடுத்துருக்காங்க? A is orthogonal if and only if A is non-singular and A inverse is equal to A transpose. ஆர்த்தோகனலாக இருக்கணும்னா என்ன கண்டிஷன்னா ஏன்றது வந்து நான் சிங்குலர் அந்த டிட்டர்மினன்ட் வேல்யூ நாட் ஈக்குவல் டு 0 இருக்கணும் அண்ட் A இன்வர்ஸ் இஸ் ஈக்குவல் டு A டிரான்ஸ்போஸ். இப்போ இந்த ஸ்டெப்லேருந்தே நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் A டிரான்ஸ்போஸ் இஸ் ஈக்குவல் டு A இந்த பக்கம் போகும்போது என்னவா மாறிடும்னா A இன்வர்ஸ். அப்போ ஆர்த்தோகனல் மேட்ரிக்ஸ் அப்படின்னா என்ன மீனிங் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு ஸ்கொயர் மேட்ரிக்ஸ் வந்து ஆர்த்தோகனல் மேட்ரிக்ஸாக இருக்கணும்னா அந்த மேட்ரிக்ஸையும் அதனுடைய டிரான்ஸ்போஸையும் மல்டிப்ளை பண்ணும்போது உங்களுக்கு யூனிட் மேட்ரிக்ஸ் கிடைக்கணும். இஸ் இட் கிளியர்? ஸோ இதை பேஸ் பண்ணி இப்போ நம்ம ஒரு ப்ராப்ளம் பண்ண போகிறோம். அதாவது எக்ஸாம்பிள் 1.11 என்ன கொடுத்துருக்காங்க? ப்ரூவ் தட் 2 cross 2 மேட்ரிக்ஸ் கொடுத்துருக்காங்க. cos theta minus sin theta sin theta cos theta is orthogonal. இதை வந்து நீங்கள் ஹோம்ஒர்க்காக வச்சுக்கோங்க. இந்த கான்செப்ட் பேஸ்டாக இந்த கொஸ்டின் கொடுத்துருக்காங்க. இந்த ஐடியாவை மட்டும் நான் உங்களுக்கு கொடுக்குறேன், நீங்களாவே இதை ஹோம்ஒர்க் பண்ணி பாருங்க. let A is equal to இந்த மேட்ரிக்ஸ் எடுத்துக்கோங்க. செகண்ட் ஸ்டெப்பில் வந்து A டிரான்ஸ்போஸ் எழுதிக்கோங்க. இந்த காலமை வந்து எப்படி எழுதணும்? ரோவாக எழுதணும். செகண்ட் காலமை செகண்ட் ரோவாக எழுதினீங்கன்னா டிரான்ஸ்போஸ் கிடச்சிரும். அந்த கிவன் மேட்ரிக்ஸையும் A டிரான்ஸ்போஸையும் மல்டிப்ளை பண்ணும்போது உங்களுக்கு யூனிட் மேட்ரிக்ஸ் கிடைக்கும். அதாவது 1 0 0 1 கிடைக்கும். therefore given matrix is orthogonal சொல்லி நீங்க எழுதிடலாம். ஓகே, அடுத்த நெக்ஸ்ட் ஒன் எக்ஸாம்பிள் 1.12ல if A is equal to 1/7 into ஒரு 3 cross 3 மேட்ரிக்ஸ் கொடுத்துருக்காங்க. this is orthogonal. find A, B and C and hence A inverse கண்டுபிடிங்க அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இப்போ இதை வந்து ஆல்ரெடி அவங்க ஆர்த்தோகனல் கொடுத்துருக்கறனால நமக்கு தெரியும் ஆர்த்தோகனல்னாலே A டிரான்ஸ்போஸ் இஸ் ஈக்குவல் டு ஐன்றது நமக்கு தெரியும். அப்படி இருந்துச்சுன்னா A டிரான்ஸ்போஸ் இஸ் ஈக்குவல் டு A இன்வர்ஸ் நம்ம டைரக்டாகவே எழுதிடலாம். இவங்க ஆர்த்தோகனல் கொடுத்துருக்கறனால நம்ம A இன்வர்ஸ் இஸ் ஈக்குவல் டு A டிரான்ஸ்போஸ் தான் அப்படின்னு சொல்லிட்டு இதனுடைய டிரான்ஸ்போஸை டைரக்டாகவே எழுதிடலாம். ஆனால் இப்போ எழுத முடியாது, ஏன்னா இங்கே ABCயோட வேல்யூ வந்து நமக்கு இல்லை. ஸோ நம்ம ABCயோட வேல்யூவை ஃபஸ்ட்டு நம்ம கண்டுபிடிக்கணும். அதுக்கு given A is orthogonal which implies that A transpose is equal to I. இப்போ நமக்கு ஏனா என்னன்னு தெரியும், given matrix 1/7 into அப்படியே given matrixை எடுத்துக்கோங்க. A டிரான்ஸ்போஸ்னா 1/7 into ஒவ்வொரு ஃபர்ஸ்ட் காலமை ஃபர்ஸ்ட் ரோவா எழுதுவீங்க, செகண்ட் காலமை செகண்ட் ரோவா எழுதுவீங்க, தேர்ட் காலமை தேர்ட் ரோவா எழுதியிருப்போம். இப்போ A டிரான்ஸ்போஸ் இஸ் ஈக்குவல் டு ஐன்றனால யூனிட் மேட்ரிக்ஸை எடுத்துக்கிட்டோம். இப்போ இது ரெண்டும் ஸ்கேலான்றனால இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணி 1/49 எடுத்துக்கிறேன். இப்போ இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணும்போது ஃபர்ஸ்ட் ரோ ஃபர்ஸ்ட் காலமோட மல்டிப்ளை பண்ணோம். ஃபர்ஸ்ட் ரோ செகண்ட் காலம்க்கு போகும். அடுத்து ஃபர்ஸ்ட் ரோ வந்து எங்கே போகும்? தேர்ட் காலம்க்கு போகும். மல்டிப்ளை பண்ணும்போது ஃபர்ஸ்ட் யூ மல்டிப்ளை த சைன் தென் யூ மல்டிப்ளை த நம்பர். அப்படி பண்ணும்போது கரஸ்பாண்டிங் எலிமெண்ட்ஸ் எடுத்துக்கணும். ஃபர்ஸ்ட் எலிமெண்ட்னா இங்கே ஃபர்ஸ்ட் எலிமெண்ட், இங்கே செகண்ட் எலிமெண்ட்னா இங்கே செகண்ட் எலிமெண்ட், இங்கே தேர்ட் எலிமெண்ட்னா இங்கே தேர்ட் எலிமெண்ட். அதே மாதிரி கண்டுபிடிச்சிங்கன்னா உங்களுக்கு இந்த மேட்ரிக்ஸ் கிடைக்கும். இதுக்கப்புறம் நம்ம என்ன செய்ய போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த 49ன்றது இங்கே டிவிஷனில் இருக்குது, இங்கே போகும்போது என்னவாயிரும்? மல்டிப்ளிகேஷனாக ஆயிரும். அப்போ 49 இன்ட்டு இந்த யூனிட் மேட்ரிக்ஸை நம்ம எழுதியிருக்கோம். இப்போ இந்த ரெண்டு மேட்ரிக்ஸும் ஈக்குவல்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஈக்குவல் அப்படின்னு சொல்லும்போது கரஸ்பாண்டிங் எலிமெண்ட்ஸ் வந்து ஈக்குவலாக இருக்கும், ஒத்த உறுப்புகள் வந்து ஈக்குவலாக இருக்கும். இப்போ இந்த பக்கம் நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த லீடிங் டயகனலில் மட்டும்தான் 1 இருக்குது, மற்ற எல்லாமே 0வாக இருக்குது. அதனால் அந்த லீடிங் டயகனலில் உள்ள அந்த 3 இதை மட்டும் நான் 1க்கு ஈக்குவேட் பண்ணி எழுதுகிறேன். 1ன்னு சொல்லும்போது இந்த 49 இன்ட்டு 1ன்னு சொல்லும்போது இங்கே என்னவாயிரும்? 49 ஆயிரும். அதனால் 45 + A² 49 இன்ட்டு 1 வந்து அங்கே 49 ஆயிரும். அதே மாதிரி அடுத்ததில் B² + 40 is equal to 49. அடுத்து லீடிங் டயகனலில் C² + 13 is equal to 49. இதுலேருந்து நம்ம A² B² C² கண்டுபிடிச்சிக்கலாம்.
ரெஸ்ட் ஆஃப் த திங்ஸ் வந்து எல்லாமே என்னவா இருக்கும் கேட்டிங்கன்னா ஜீரோவாக இருக்கும். ஸோ அது மூணையும் நான் என்ன செஞ்சுருக்கேன்னு கேட்டிங்கன்னா ஜீரோக்கு ஈக்குவேட் பண்ணி இந்த ஈக்குவேஷன்லேருந்து ஏபிசியோட வேல்யூஸ் வந்து நான் கண்டுபிடிச்சிருக்கேன். ஸோ ஏயோட வேல்யூ நமக்கு தெரியும் 2, பியோட வேல்யூ -3, சியோட வேல்யூ 6. ஸோ இந்த வேல்யூஸை கிவன் மேட்ரிக்ஸ் இருக்குது இல்லையா, இதில் நான் சப்ஸ்டியூட் பண்ணேன்னா எனக்கு ஏயோட வேல்யூ கிடைச்சிருது. அடுத்து ஆல்ரெடி அவங்க கொஸ்டினில் ஆர்த்தோகனல் கொடுத்துருக்கிறனால நமக்கு ஏ இன்வர்ஸ் வந்து ஏ டிரான்ஸ்போஸாக தான் இருக்கும். அதனால டைரக்டாகவே 1/7 இன்ட்டு ஃபர்ஸ்ட் காலமை ஃபர்ஸ்ட் ரோ இதனுடைய டிரான்ஸ்போஸை எழுதிட்டிங்கன்னா டைரக்டாகவே உங்களுக்கு ஏ இன்வர்ஸ் கிடச்சிரும். ஸோ இது வந்து இந்த கான்செப்ட் வந்து உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஆர்த்தோகனல் அப்படின்னு சொல்லிட்டாலே அதனுடைய மீனிங் வந்து ஒரு மேட்ரிக்ஸையும் அதனுடைய டிரான்ஸ்போஸையும் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா யூனிட் மேட்ரிக்ஸ் வரணுன்றதை ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ இந்த கொஸ்டினில் அடுத்து இது எக்ஸசைஸில் 14th கொஸ்டின் கொடுத்துருக்காங்க. இஃப் ஏ இஸ் ஈக்குவல் டு ஒரு 3x3 மேட்ரிக்ஸ் கொடுத்து ஷோ தட் ஏ இன்வர்ஸ் இஸ் ஈக்குவல் டு 1/2 இன்ட்டு a² - 3i கொடுத்துருக்காங்க. இதை நீங்கள் எப்படி செய்வீங்க? ஏ இன்வர்ஸ் உங்களுக்கு கண்டுபிடிக்க தெரியும். வாட் இஸ் த ஃபார்முலா ஃபார் ஏ இன்வர்ஸ்? சொல்லுங்க. ஏ இன்வர்ஸ் இஸ் ஈக்குவல் டு 1/determinant of a இன்ட்டு adjoint of a அப்படின்னு போட்டு நீங்கள் கண்டுபிடிச்சிருவீங்க. அதுக்கப்புறம் ரைட் ஹேண்ட் சைடில் இதே மாதிரி a² கண்டுபிடிங்க. a² எப்படி கண்டுபிடிப்பீங்க? a இன்ட்டு a 3i கண்டுபிடிச்சிருவீங்க. இதுலேருந்து இதை மைனஸ் பண்ணி 2ஆல் டிவைட் பண்ணி ரைட் ஹேண்ட் சைட் கண்டுபிடிச்சிக்கோங்க. இது ரெண்டும் ஈக்குவலாக வருதான்றதை நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இஸ் இட் கிளியர்? அடுத்து நெக்ஸ்ட் ஒன் எக்ஸசைஸ் 1.1ல் ஒரு கொஸ்டின் கொடுத்துருக்காங்க. இஃப் ஏ இஸ் ஈக்குவல் டு 1/9 இன்ட்டு 3x3 மேட்ரிக்ஸ் கொடுத்துருக்காங்க. ப்ரூவ் தட் ஏ இன்வர்ஸ் இஸ் ஈக்குவல் டு ஏ டிரான்ஸ்போஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இதை நம்ம எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படின்னா ஏ டிரான்ஸ்போஸ் ஏ வந்து கிவன் மேட்ரிக்ஸ், ஏ டிரான்ஸ்போஸ் வந்து இதனுடைய காலமை வந்து ரோஸா எழுதினோம்னா நமக்கு டிரான்ஸ்போஸ் கிடைச்சிரும். இது ஸ்கேலான்றனால மல்டிப்ளை பண்ணிக்கோங்க. அடுத்து ஒவ்வொரு ரோவும் ஒவ்வொரு காலமும் போய் மல்டிப்ளை பண்ணும்போது நமக்கு இந்த ஆன்சர் கிடைக்கும். ஸோ என்னோட ஆன்சர் வந்து 8100 081 0081. இதை 81ஆல் டிவைட் பண்ணும்போது யூனிட் மேட்ரிக்ஸ் கிடைக்குது. ஸோ ஒரு மேட்ரிக்ஸையும் அதனுடைய டிரான்ஸ்போஸையும் மல்டிப்ளை பண்ணும்போது யூனிட் மேட்ரிக்ஸ் கிடைச்சிருச்சுனாலே தட் இஸ் கால் தி ஆர்த்தோகனல் மேட்ரிக்ஸ். ஆர்த்தோகனல் மேட்ரிக்ஸாக இருக்கிறனால நமக்கு ஏ இன்வர்ஸ் இஸ் ஈக்குவல் டு ஏ டிரான்ஸ்போஸ். ஸோ இதை வந்து டைரக்டாகவே நம்ம ஏ இன்வர்ஸ் இஸ் ஈக்குவல் டு ஏ டிரான்ஸ்போஸ் சொல்லி நம்ம ப்ரூவ் பண்ணிட்டோம். இந்த ரெண்டு ப்ராப்ளமும் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், உங்களுக்கு ஆன்சர்ஸ் கிடைக்கும். தேங்க்யூ சில்ட்ரன்.